திருச்சிற்றம்பலம். தெய்வத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவர் நால்வரில் திரு ஞான சம்பந்தர், திரு ஆரூர் திருவிருக்கு குறள். இது இரண்டு அடியாக திருக்குறள் மாறி இருக்கிறதுனால இதுக்கு திருவிருக்கு குறள்னு பேர் வச்சுருக்காங்க. பண்குறிஞ்சி, பதிகை எண் 91. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா இது நம்மளை மாதிரி இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணுன்ற பதிவு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர் தூவ முத்தியாகுமே. பிறவி அறுப்பீர்கள் அரவன் ஆரூரை மறவாது ஏத்துமின் துறவி ஆகுமே. துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணி ஆரூர் நன்பொன் மலர் தூவ இன்பம் ஆகுமே. உயல் உருவீர்கள் ஐயன் ஆரூரை கையினால் தொழ நயும் வினைதானே. பிண்டம் அறுப்பீர்கள் அண்டன் ஆரூரை கண்டு மலர் தூவ விண்டு வினை போமே. பாசம் அறுப்பீர்கள் ஈசன் அணி ஆரூர் வாச மலர் தூவ நேசமாகுமே. வெய்ய வினை தீர ஐயன் அணி ஆரூர் செய்ய மலர் தூவ வையம் உமதாமே. அரக்கன் ஆண்மையை நெருக்கினான் ஆரூர் கரத்தினால் தொழ திருத்தம் ஆகுமே. துள்ளும் இருவர்க்கும் வள்ளல் ஆரூரை உள்ளும் அவர் தம்மேல் வில்லும் வினைதானே. கடுக்கொள் சீவரை அடக்கினான் ஆரூர் எடுத்து வாழ்த்துவார் விடுப்பர் வேட்கையை. சீர்வூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பேரார் இன்பமே. பாரூர் பாடலார் பேரார் இன்பமே. பார்த்தீங்களா, இந்த ரெண்டு வரியில் என்ன அழகான பாடல்களை சொல்லியிருக்கார் பாருங்க. சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர் தூவ முத்தி ஆகுமே. ஏன் இப்போ சொல்லுவாங்க சித்தம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறேன்னு. அந்த பைத்தியம் கித்தியம்லாம் தெளிஞ்சு போடும். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் அந்த ஆரூரான நினச்சி நீங்கள் பாடினீங்கன்னா, மலர் தூவி பூஜை பண்ணிங்கன்னா முத்தி அடைவீங்க, முத்தி ஆகுமே. பிறவி அறுப்பீர்கள், சும்மா செத்து பிறந்து ஒவ்வொரு தாய் வயிற்றுலையும் பிறந்து தான் சொல்லுவார், எத்தனை தாய் எனக்கு எத்தனை தந்தன்னு. அந்த பிறவி அருங்க. பிறவி அறுப்பீர்கள் அரவன் ஆரூரை மறவாது ஏத்துமின் துறவி ஆகுமே. எல்லாத்தையும் தன்னால் நம்மளை அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டுன்னு போயிடுவார். அந்த மாதிரி துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணி ஆரூர் நன்பொன் மலர்தூவ இன்பம் ஆகுமே. இவருடைய பாடெல்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னுவாங்க. ஏன்னா ஊரை வர்ணிப்பார், அதுக்கப்புறம் சிவபெருமானை வர்ணிப்பார், அதுக்கப்புறம்
அடிய சமணர்களை குட்டுவார். அதுக்கப்புறம் இறைவனாண்ட இதுதான் தீர்மானம்னு கொடுப்பார். அந்த மாதிரி எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்கள். இன்பம் ஆகுமே எல்லாமே தீர்மானமான அந்த பிச்சு வைக்கிற வேலையே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, ஏன்னா அவரை நான் இந்த திருப்புகழ் படிக்க போய் தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். ஞான சம்பந்தராக வந்து பிறந்தது முருகப்பெருமான் தான் அப்படின்ற. முருகர் யார்? சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்தவர். அவர் எந்த தாய் கர்ப்பத்திலையும் பிறந்தவர் கிடையாது. சிவபெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. ஆனால் முருகப்பெருமான் தந்தையோட நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்தவர். ஞான சம்பந்தர் உமையாளுடைய ஞானப்பால் உண்டவர். ஆகையினால இவங்க 3 பேருக்குள்ளேயும் தொடர்பு இருக்குது. அருமையான இவர் பாடல்களை பாடுறதை அழுத்தம் திருத்தமாக பாடின அருணகிரிநாதர் அதுதான் சொல்கிறார். முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்தர், ஞானசம்பந்தர் தான் முருகப்பெருமான் அப்படின்றார். ஆகையினால இந்த பாடல் எல்லாம் பாடினீங்கன்னா தீர்க்கமான நிறைவு நம்மளுக்கு கிடைக்கும். என்னெல்லாம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. உய்யல் உருவீர்கள் ஐயன் ஆரூரை கையினால் தொழ நையும் வினைதானே. நையும் அந்த வினை நஞ்சு போச்சுன்னா நம்மளை எப்படி வந்து பிடிக்கும்? நையும் வினைதானே பிண்டம் அறுப்பீர்கள் அண்டன் ஆரூரை கண்டு மலர் தூவ விண்டு வினை போமே. அந்த வினை விண்டு போயிடுமா, நம்மளாண்ட வர்றதுக்குள்ளே புண்டு போச்சு, நம்மளே எங்கேருந்து ஒன்று பிடிக்கும். விண்டு வினை போமே, நம்ம கிட்ட வராது. பாசம் அறுப்பீர்கள் ஈசன் அணி ஆரூர் வாச மலர் தூவ நேசமாகுமே. சும்மா எல்லாத்து மேலேயும் பற்று வச்சுட்டு பெராசை பிடிச்சின்னு இருப்போம். அந்த பணம் 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 பணத்து பின்னாடி போவாங்க. பொருள் பின்னாடியே திரும்பும். அதெல்லாம் அறுக்கக்கூடியவன் நம்ம சிவபெருமான். அதான் அழகாக சொல்கிறார். பாசம் அறுப்பீர்கள் ஈசன் அணி ஆரூர் வாச மலர் தூவ நேசன் ஆகுமே. வெய்ய வினை தீர ஐயன் அணி ஆரூர் செய்ய மலர் தூவ வையம் உமதாகுமே. இதையெல்லாம் செய்யும்போது இந்த வையமே உண்ணுதாயிடும். எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பார்த்தீங்களா? திருக்கடை காப்பு அரக்கன் ஆண்மையை நெருக்கினான் ஆரூர் கரத்தினால் தொழ திருத்தம் ஆகுமே. அந்த ராவணனை இந்த மலையை தூக்குறனவனை ஒரு அமுக்கிட்டார். அப்படிப்பட்ட நம்ம ஆரூரான நீங்கள் கரத்தினால் தொழ உங்களுடைய வாழ்க்கை பாதை திருத்தமாயிடும். கல் முள் இல்லாத பாதையாக திருத்தமாக இருக்கும். துள்ளும் இருவர்க்கும் வள்ளல் ஆரூரை உள்ளும் அவர் தம்மேல் வில்லும் வினைதானே. சீர் ஊர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பார் ஊர் பாடலார் பேரார் இன்பமே. இந்த ஞானசம்பந்தன் அருளிய இந்த பாடல்லாம் யார் பாடுறீங்களோ அவங்கெல்லாம் பாரூர் பாடலார் பேரார் இன்பமே. அப்படி ஒரு இன்பத்தை பெறுவீங்க, உங்களுக்கு குறையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஞானசம்பந்தர் அருமையாக பாடியிருக்காரு. நானும் குறையே வைக்கல, 11 பாடலையும் இரு வரிகளையும் பாடிட்டேன். இது திரு ஆரூர் தளத்தில் பாடியிருக்காரு நம்ம ஞானசம்பந்த பெருமான். திருவிருக்கு குரல் அப்படின்றது இந்த பதிகத்தோட பேர். இதை பாடுங்க. பாடி நல்ல வளமான வாழ்வு பெறத்துக்கு நம்ம ஞானசம்பந்தர் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் விடுத்து நாம் கண்ணே பார்க்காம காதே கேட்காம வாயே பேசாமல் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இந்த ஐம்புலனையும் நம்ம சுந்தரர் தான் சொல்வார். ஐம்புலனும் இறைவனையே காண்க. எங்கேயும் அலைய விடாதீங்க, கண்ணு அலைய விடாதீங்க, காது அலைய விடாதீங்க. அங்கே என்ன இங்கே சாமி கும்பிட்டுன்னு அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்காதீங்க. அந்நேரத்துக்கு தொணன்னு பேசாதீங்க. என்னமோ வாசனை வருதுன்னு மோராதீங்க. இறைவனையே காணுங்க. ஆரத்தி காமிக்கும் போது கெட்டியாக கண்ணை முடிப்பாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. இறைவனை கண்ணார காணுங்க. அப்படி கண்ணை திறந்து அப்படி பாருங்கள்.
உங்களுடைய வேண்டுதலை மனமுருகி அவனாண்ட சொல்லுங்க. ஐம்புலனும் ஒன்று சேர இறைவனை தொழுது திரு ஞானசம்பந்தர் திருவடிகளை வணங்கி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவார் அப்படி, ஐம்புலனும் இறைவனையே காண்கன். அந்த மாதிரி நம்ம ஞானசம்பந்தர் இதையெல்லாம் சொல்லி மலர்த்தூவுங்க, ஆரூரான சிந்திங்க, உங்களை பாவம் பிடிக்காது. இதையெல்லாம் விடுத்தீங்கன்னா உங்களை பாவம் பிடிச்சிக்கோ, ஆகையினால இறைவனடியை சிந்திச்சு இருங்க அப்படின்னு சொல்லி அழகான பாடலை கொடுத்துருக்காரு. பாடி எல்லா நன்மையும் பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திரு ஞானசம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி.